பொதுவாகவே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து வெல்ல முடி அப்படிங்கிறது ரொம்பவே சீக்கிரமாக வந்துடுது இல்லையா? அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நான் வந்து இன்றைக்கி சொல்லி இது போல் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் அப்படி இல்லைனா ஒரு 2 டைம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி செய்யும் போது பூச்சி வெட்டு, புழு வெட்டு, வெள்ளை முடி, முடி உதிர்வு இதெல்லாம் வந்து இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். முடியும் நல்லா கருன்னு நல்லா அடர்த்தியாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்து முடி உதிர்வுக்கும் வெள்ளை முடிக்கும் பாய் பாய் சொல்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்மள எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னாவே இந்த மாதிரி நூல் கோக்குறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். பாத்திரம் கழுவுற சில்வர் ஸ்க்ரப்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பீஸ் வந்து இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து துணியெல்லாம் தைக்கும் இல்லையா, ஊசி, அதில் தான் நான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். நம்ம டேரெக்டாக ஒரே ஒரு கம்பியை மட்டும் நம்ம செய்யாமல் அதை மடக்கி 2ஆக வந்து நம்ம வந்து உள்ளே வந்து விட போகிறோம். அது வந்து கொஞ்சம் வந்து நைஸாக இருக்கிறதுனால ஈஸியாக பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஊசி உள்ளே போயிடும். பாருங்கள், நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்ம நூலை கோத்துடலாம். பார்த்திங்கன்னா நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து ஊசி உள்ளே வந்து இந்த கம்பியை வந்து விட்டுருங்க. அது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஹோல் மாதிரி கிடைக்கும். அந்த ஹோல் உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம அந்த நூலை விட்டு உள்ளே இழுக்கும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம நூலை வந்து கோத்துடலாம். இது வந்து யாருக்கும் அந்த அளவு சிரமமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன குழந்தை கூட பார்த்திங்கன்னா ஈஸியாக கோத்துடலாம். நம்மள கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னாவே வந்து நூல் கோக்குறது யாராவது ஒருத்தரோட ஹெல்ப் கேட்குவோம். அப்படி இல்லாமல் நம்மளே வந்து ஈஸியாக வந்து நம்ம கோத்துட்டு போயிடலாம். பாருங்கள், நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி அந்த சின்ன ஹோல் வழியாக நம்ம நூலை எடுத்து ஊசி அந்த ஓட்டை வழியாக நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னாவே சூப்பராக வந்து நமக்கு ஈஸியாக ஒரே செகண்டில் நூலை கோத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து நான் நூலை கோத்துட்டேன் பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சின்ன வயசுலேயே வந்து எல்லாரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை முடி உதிர்வு. இதற்கான ஒரு சூப்பரான ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு ஒரு கடாய் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி கடாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நாள் அளவுக்கு குளிக்கிற அளவு தான் நான் வந்து கொஞ்சமாக வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய வந்து நம்ம ரெடி பண்ணி பாட்டிலில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நம்ம வாரத்துக்கு 2 டைம் எடுத்து பயன்படுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கடாயில் என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலராக நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வறுபடும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி வாசனை நல்லா வந்துச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து வறுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான பதமாக இருக்கும். நல்லா வந்து வெந்தயமும் நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து நம்ம ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பவுடராக நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம கருஞ்சீரகம் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமையில் வந்து இளநரெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வராமல் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கருஞ்சீரகம் ரொம்பவே உதவியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு முடி வளர்ச்சிக்கும் வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் எடுத்துருக்கோம். இது கூட வந்து நம்ம வெந்தயம் சேர்த்து அரைக்கிறதுனால வந்து தலைக்கும் நல்ல ஒரு கூலிங், உடம்புக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும். அதனால் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்சியில் விட்டு நல்லா பவுடராக வந்து ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைச்சி எடுக்கும்போது கொஞ்சம் நரன்னு தான் இருக்கும். ஏன்னா வந்து கருஞ்சீரகம் வந்து அந்தளவு நல்லா நமக்கு ஒரு பவுடராக வந்து நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இதுவே வந்து போதுமான அளவாக இருக்கும். இப்போ முடி வளர்ச்சிக்கு தேவையான ஆயில் எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே கடாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டினது நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவே வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு போதுமான அளவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து நம்ம என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும். நல்லா எண்ணெய் கொதிக்கும் போது தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச அந்த கருஞ்சீரகமும் வெந்தயமும் நம்ம வந்து பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த எண்ணெய் கூட சேர்த்து நல்லா வந்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெய் வந்து நல்லா வந்து அந்த பொருளோட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது போல் வந்து நம்ம ரெடி பண்ணி எண்ணெய் வந்து வாரத்துக்கு 2 டைம் வந்து குளிச்சு வரலாம். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து இந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஜடவாரி நம்ம கட்டும் போதும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதுக்காக வந்து நம்ம எந்த பொருளும் வந்து அதிகமான கூலிங்லாம் வந்து நம்ம சேர்க்கல. சில பேர் வந்து கத்தாலெல்லாம் வந்து சேர்க்குவாங்க. அந்த மாதிரி கத்தாலெல்லாம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடனே வந்து குளிக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் எப்படி வந்து தடவிறோமோ அதே மாதிரி தடவி நல்லா வந்து ஜடப்பினி நம்ம கட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி கட்டும் போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணை எடுத்துருக்கேன். அது கூடவே வந்து கருவேப்பிலை கொத்து வந்து ஒரு கையளவு எடுத்துருக்கோங்க. அதையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கருவேப்பிலையும் மருதாணையும் தான் எடுத்திருக்கேன். இது கூட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 4 வெங்காயம் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து
வந்து சேர்த்து நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பூச்சி வெட்டு புழு வெட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தலைகளில் அங்கங்கே பார்த்திங்கன்னா கேப்பாக இருக்கும் முடி ஃபுல்லாகவே. அந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது வராது. அதுவும் இல்லாமல் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சி இன்னுமே வேகமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச மருதானையும் நம்ம வந்து கருவேப்பிலையும் சேர்த்து விழுது இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து கேப் விடணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து அந்த பொருள் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பொருள் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை மருதாணி இதை 2த்தையும் வந்து சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 2 சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் வந்து செட் ஆகாது, அதனால் நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு வந்து தலை வந்து கொஞ்சம் வந்து முடி வந்து அங்கங்கே கலக்க கொஞ்சம் பூச்சி வெட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் அப்படின்னா நார்மலாக ஒரு பெரிய வெங்காயம் கூட நீங்கள் எடுத்து நல்லா அரைச்சி இது கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து நம்ம தடவும் போது பார்த்திங்கன்னா இளநரை வராமல் இருக்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் இருக்கிற கொஞ்சம் 1-2 வெள்ளை முடி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு டைமாவது நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2 டைம் வந்து நம்ம வந்து தடவி குளிக்கும் போது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். குளிக்கிறத விட பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக அப்ளை பண்ணியே வச்சுக்கலாம். மறுநாள் கூட நம்ம வந்து குளிச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது தலை வந்து நல்லா வந்து ஃபஸ்ட் நாள் நல்லா குளிச்சுட்டு நல்லா காஞ்சி இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து தலை வரும்போது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இது கூடவே வந்து கரிசலாங்கண்ணி பொடி வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு நாள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான எண்ணெய் தான் ரெடி பண்ணி காமிச்சிட்ருக்கேன். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட பொருள் எல்லாமே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு போய் நல்லா வந்து கருகருன்னு எப்படி இருக்குது பாருங்கள். இதை நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இளநறையே வந்து பசங்களுக்குலாம் வராது. இப்போ சில பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா 9th 10th படிக்கும் போதே வந்து அங்கங்கே அப்படியே வெள்ளை முடியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்குலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம தடவும் போது ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓரளவு வந்து எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு நல்லா வடிகட்டி காமிக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வடிகட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா காட்டன் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் எண்ணெய் வடிகட்டி தான் வச்சுருக்கேன். இதுக்காகவே தனியாக ஒரு வடிகட்டி நான் வச்சுருக்கேன். அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேன்னா அதே மாதிரி அந்த எண்ணெயை ஃபுல்லாகவே நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. டக்குன்னு வந்து நமக்கு எண்ணெய் வந்து கீழே வழியாது. ஏன்னா வந்து நிறைய பொருள் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்து அழுத்துனீங்க அப்படின்னா அந்த பொருளில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாகவே வந்து அந்த பாத்திரத்தில் வடிஞ்சிரும். அந்த மாதிரி நல்லா வந்து வடித்து எடுத்துக்கோங்க. தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 2 கொத்து அளவுக்கு வேப்பிலை கூட வந்து நம்ம வந்து மருதாணி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அரைக்கல. உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அரைச்சிக்கோங்க. கரிஞ்சீரகம், வெந்தயம், மருதாணி இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி எண்ணெய் ரெடி பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சீக்கிரமாகவே வந்து நல்லா அடர்த்தியாக நமக்கு வந்து அசுர வேகத்தில் நமக்கு வந்து முடி வளரும். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நம்ம வீடுகளில் கிடைக்கிற பொருள் தான். இதுக்காக வந்து நம்ம கடையெல்லாம் போய்ட்டு எதுவும் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு டைம் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு எப்போல்லாம் வந்து தீருதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம இது மாதிரி ஆயில் ரெடி பண்ணி நம்ம தடவும் போது தொடர்ந்து நம்ம வந்து இதை தடவிட்டே வரணும். அது மாதிரி தடவும் போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த சில பேருக்கு வந்து சீக்கிரமாக வந்து வழுக்க விழுந்துரும், கொஞ்சம் ஏறுநத்தியாக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து முடியெல்லாம் வந்து அங்கங்கே கலக்க இருக்கும், பூச்சி வெட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 30-40 வயசுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து முடி அப்படியே கொட்டி போய் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து வால் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம தொடர்ந்து தடவும் போது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக வந்து வடிகட்டி காமிச்சிட்டேன். 100 எண்ணெயில் நமக்கு இந்த மாதிரி வந்து எண்ணெய் கிடச்சிருக்கு பாருங்கள். இதை நல்லா நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஹேரை நல்லா வந்து பின்னே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 hour நம்ம வச்சுருந்து கூட குளிக்கலாம் தாராளமாக. ஏன்னா இதில் நம்ம வந்து சைனஸ் ப்ராப்ளம் வரதுக்கான எந்த பொருளுமே நம்ம இதில் வந்து ஆட் பண்ணலை. நார்மல் ஆயில் மாதிரியே தான். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பாட்டிலே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள்கிட்ட வீடியோக்காக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சமாக ரெடி பண்ணி காமிச்சேன். எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, உங்களுக்கும் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே வந்து நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.